ஒரு கதை. அவர் நாய் ஒன்று ரிட்டையர் ஆகிட்டு, அவர் ரிட்டையர் ஆகிட்டாரு, ஆஃபீஸரும் ரிட்டையர் ஆகிட்டாரு. அவர் பேர் மறந்து போச்சு எனக்கா. அவர் வந்து நாய் ஒன்று வளர்க்குறாரு இவர். ஆனால் அவர் நாய்க்கு வந்து கடைசி வரையும் சொல்கிறது இல்லை. அவர் வந்து இன்விடேஷன் கொடுக்க வர்றாரு, கல்யாண பத்திரிக்கை கொடுக்க ஆஃபீஸில் வர்றாரு. பத்திரிக்கை கொடுக்க வரும்போது அவரோட ஒய்ஃபையும் அவர் கூட்டிகிட்டு வர்றாரு. இவர் ஒய்ஃப்கிட்டையும் அவர் வர்றாரு, நீ நல்லா அவருக்கெல்லாம் வந்து அவருக்கு நல்லா பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடு, எல்லாம் விருந்தெல்லாம் கொடுக்கணும், நாயை பின்னாடி ஷெட்டில் கட்டியிருக்கேன் அப்படின்பாராம். சரி கடைசியில் வந்து அவர் நல்லா வரவேற்றுட்டு அவரை அனுப்பி கொடுக்கும்போது கேட்டுக்கிட்ட போகும்போது நாய் கற்று தான். நாய் கற்றுக்கொண்டே அதை கூட்டிகிட்டு வந்து நாய் நல்லா வளர்க்குறீங்களே, பரவாயில்ல, உங்களுக்கு இல்லை, இப்போ நானும் நாய் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்குது. அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, நாய் பேர் என்னன்னு கேட்டாங்க. மதி. ஆஃபீஸர். அவர் ஆஃபீஸில் இருக்கும்போது கெடுபடியாக இருந்திருக்காரு. அது அவருடைய பேரையே வச்ச உடனே அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சான். ஓ, நம்ம அப்படி நடந்துட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு. அதனால் அந்த கதை ரொம்ப நல்லா இருந்தது. பேரை மறுபடியும் சொல்லுங்கள், எழுதின ஒரு பேர் சொல்லுங்கள் மறுபடியும். பெருமாள் முருகன். பெருமாள் முருகன் எழுதின மதின்ற கதை. எந்த புத்தகத்தில் படிச்சிங்க? உயிர்மயில். உயிர்மயிலையா? உயிர்மயில் படித்தேன். சரி சரி சரி, மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி.